அண்மை செய்தி. பிரதமர் மோடியின் பேரணி வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த உத்தரவின் விவரமானது வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்னென்ன? வணக்கம். பிரதமர் மோடி வரும் 18ஆம் தேதி கோவையில் நடத்தக்கூடிய பேரணியில் அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து அந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த அவசர வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் அனுமதி மறுத்து காவல்துறையினர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவில் பிரதமர் அலுவலகத்தில் நலத்திட்டங்களை கூறி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரதமர் மக்களை சந்திக்க விரும்புகிறார். பிரதமர் மற்றும் முதல்வர் போன்றவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக அது பொதுமக்களினுடைய சுதந்திரமான நடமாட்டத்திற்கு இடையூறை ஏற்படுத்தும் என்றாலும் கூட அதை ஒரு காரணமாக கூறி அந்த பேரணிக்கு அனுமதி மறுக்க முடியாது என்று நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தலைவர்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதால் மக்களை அவர்கள் சந்திப்பதை தடுக்க முடியாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த பேரணியானது மாலை 5 மணிக்கு தான் நடைபெற இருக்கிறது என்பதனால் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு காரணத்தை காவல்துறையினர் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமருக்கு என்று சிறப்பு பாதுகாப்பு படை பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள். மாநில காவல்துறையினர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமே தவிர மத ரீதியாக பதட்டமான பகுதி என்ற காரணத்தை கூறி பேரணிக்கு அனுமதி மறுக்க கூடாது என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உரிய பாதுகாப்புடன் நியாயமான கட்டுப்பாடுகளை விதித்து பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி எந்த பகுதியில் பேரணி நடத்தப்படுகிறது, எவ்வளவு தூரம் நடத்தப்படுகிறது, பேனர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை காவல்துறையினர் விதித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பேரணியில் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமான முறையில் நடைபெறுவதை அனைத்து தரப்பினரும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் அறிவுறுத்தியிருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.